ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கணுன்ட்டு இறைவனை பிரார்த்திக்கிறேன். உங்கள் மீதும் உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். உங்களுக்காக நான் ஒரு சிறிய சமையல் குறிப்பு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது ஸ்டைனா ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க, அகர் அகர்னு சொல்லுவாங்க. இது உடல் நமக்கு அல்சர் ப்ராப்ளம் இருக்கிறதுக்கு, குளிர்ச்சி இது பண்ணுறதுக்கு நல்லது, ஆரோக்கியத்தை தரக்கூடியது. இது எப்படி செய்யணும் அப்படின்ற ஒரு வழிமுறையை உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். எப்படின்னா, இது 2 முறையாகவும் செய்யலாம். பால்லையும் செய்யலாம், மில்க்கு இருக்குல்ல அதுலேயும் செய்யலாம், வாட்டர்லேயும் செய்யலாம். இப்போ உங்களுக்கு எது அந்த நேரத்தில் உங்களுக்கு இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணி செய்யலாம். பாலில் செஞ்சால் எப்படி செய்யணும், வாட்டரில் செஞ்சால் எப்படி செய்யணும் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். பாலில் எப்படின்னா, பால் நல்லா நம்ம காய்ச்சி எடுத்துருவோம். காய்ச்சி எடுத்துட்டு, இப்போ நீங்கள் 1/2 லிட்ரு பால் வைக்கிறீங்கன்னா, அந்த அகர் அகர் இருக்குல்ல அதை நீங்கள் கடல் பாசின்னு சொல்லுவாங்க. அதை ஒரு 1/2 hour முன்னவே ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு நல்லா அது ஊறினதுக்கப்புறம் அது வெட்டியும் போடலாம், அப்படியும் போடலாம், வெட்டியும் போடலாம். அதில் தூசி இதெல்லாம் இருக்கும். அது தண்ணியில் நீங்கள் ஊற வைக்கிறதுலேயே எல்லாமே அதில் க்ளீன் ஆயிரும். ஊற வச்சுட்டு ஒரு 1/2 hour அதில் ஊறணும். ஊறினதுக்கப்புறம் நீங்கள் காய்ச்சிருக்கீங்கள்ல பால், அந்த காய்ச்சின பாலில் அதை எடுத்து போட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அது நல்லா கரைஞ்சி வந்துடும். ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது, ரொம்ப ஈஸி, சீக்கிரமாக முடிஞ்சிடும் உங்களுக்கு வேலை. உடனடியாக இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வராங்க, வீட்டில் வீட்டில் கெஸ்ட்டு வராங்க, அது மாதிரி வந்தாங்கன்னா உடனடியாக இன்ஸ்டண்ட்டாக அப்படியே உடனே செஞ்சு கொடுத்துடலாம். இது அப்புறம் கொஞ்சம் நல்லா அதுக்கு பால் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அதில் சர்க்கரை, உங்களுக்கு தேவையான அளவு சர்க்கரை. இப்போ ஒரு 1/2 கப்பு, உங்களுக்கு சுகர் எப்படி எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கரைஞ்சிரும். நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது இப்போது கலர் வேணும், இல்லை கலரு இப்போ நிறைய இப்போ கலர்லாம் கெமிக்கல் அப்படின்றாங்க. அதனால் நீங்கள் கலர் ஸ்கிப் பண்ணிட்டால் கூட நல்லது தான். இது பண்ணிக்கலாம். எப்படின்னா, மேங்கோ ஃப்ரூட்ஸ் இருக்குல்ல, மேங்கோ நீங்கள் இப்போ வரக்கூடிய காலங்கள் மாம்பழம் சீசன் வரலாம். அப்புறம் இந்த நன்னாரி ஜூஸ் இருக்கும், அதெல்லாம் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது எப்போ மிக்ஸ் பண்ணனா, எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஆற விடுவீங்கள்ல, ஆற ஊற்றுவீங்கள்ல, அப்போ அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி அதில் கலந்து விட்டுட்டு நீங்கள் அதில் ஊற்றுனீங்கன்னா ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கும், பார்க்க ஒரு அட்ராக்ஷனாக இருக்கும், சாப்பிடவும் சுவையாக இருக்கும். நீங்கள் இதில் நட்ஸும் சேர்த்துக்கலாம். பாதாம், முந்திரி, பிஸ்தா, இது மாதிரி நட்ஸுகளும் அது கூட நீங்கள் ஆற ஊற்றுறீங்கல்ல, ஒரு பிளேட்லேயோ ஒரு பாத்திரத்துலேயோ நீங்கள் எப்படி ஊற்றுறீங்களோ அதே சைஸுக்கு வரும். நீங்கள் ஊற்றிட்டு அதை ஒரு 1/4 hour வெளியில் வச்சுட்டு அதை எடுத்து நீங்கள் ஃப்ரீசரில் வச்சிட்டிங்கன்னா ஒரு 1/4 hour, ஒரு 1/2 hourக்குள்ளேயே அது கெட்டி ஆயிரும். கெட்டினை ஆனதுக்கப்புறம் நீங்கள் அதை வெட்டி வெட்டி உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ, என்ன மாடல் வேணுமோ அந்த மாடலுக்கு நீங்கள் வெட்டி ஷேர் பண்ணிக்கலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இன்னொன்று எப்படின்னா, வாட்டரில் இது ஒன்றும் ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. அதே மாதிரி தான் தண்ணியில் ஊற வச்சுட்டு ஒரு 1/2 hour, அப்புறம் தண்ணி நீங்கள் ஒரு 1/2 லிட்ரு நல்லா கொதிக்க வச்சு அந்த இதில் இந்த அகரகரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்க்கரை தேவையான அளவு அதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதே மாதிரி ஒரு பிளேட்லேயோ ஒரு பாத்திரத்துலேயோ நீங்கள் ஊற்றிட்டிங்கன்னா அது நல்லா மிக்ஸ் ஆகி கெட்டியாயிரும். இது உங்களுக்கு இப்போது கலர் வேணும் அப்படின்னா, காஃபி இருக்குல்ல, காஃபி தூள், அது நீங்கள் அடியில் போட்டுடலாம். போட்டு அப்படியே கலக்கிவிட்ட மாதிரி
தட்டில் நீங்கள் ஊற்ற போகிறீங்க அப்படின்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த காஃபி தூள் வந்து அந்த தட்டில் அப்படியே பரவலாக போட்டு விட்டு அப்படியே ஊற்றி அப்படியே ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா கலர் வந்துடும். கலர் வந்து இதாயிரும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் படைப்போம் பாராளுவோம் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.